ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஊறுகாய் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன எதில் நம்ம ஊறுகாய் செய்கிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு புரியும், எப்படி செய்கிறதுன்னு தெரியும். இப்போ இந்த ஊறுகாயை செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் ஆனாலுமே கெடாது. நமக்கு கை பக்குவத்தில் நம்ம கையில் வச்சு தொட்டு எடுக்காமல் ஸ்பூனை நம்ம பயன்படுத்தி எடுத்தோம்னா 1 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக கெடவே கெடாது. இந்த மாதிரி ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்களா, பச்சை மிளகா தான். என்ன பச்சை மிளகாயில் ஊறுகாய் செய்யலாமான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா இதுலேயுமே நம்ம ஊறுகாய் செய்யலாம். அது ஒரு மெத்தேடு தான், இந்த பச்சை மிளகாயில் செய்கிற மெத்தேடு. இப்போ அது கூடயே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது 2க்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாயோட காரத்தை நம்மளுக்கு சமன் செய்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கருவேப்பிலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மழை நேரத்துக்கு நம்மளுக்கு சளி பிடிக்கும், இந்த கோல்டு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு அதை தடுக்கிறது நம்ம கருவேப்பிலையில் அதிக சத்துக்கள் இருக்குது. அயன் சத்து இருந்தாலே நம்மளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பு சக்திகளுமே வரும். அதுக்கு தான் இந்த ஊறுகாய் செய்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான புளி எடுத்து அதை நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். நமக்கு சேர்த்து அரைக்க போகிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக ஊறணுன்றக்காகவே சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை மிளகா, 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கோலி உருண்டை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பொடி சேர்க்க போகிறோம். ஊறுகாய்க்கு எப்பயுமே வெந்தயம், கடுகு இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். இப்போ அது கூட 2, 3 பொருள் சேர்த்துருக்குறோம். ஜீரகமும் சோம்பும் இதுவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 4 மிளகு சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலை தழைகளை வதக்கும்போது நம்ம அதில் ஏதாவது பூச்சி எதுனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இது இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு, எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. ட்ரையாக நம்ம வறுத்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறின உடனே இந்த மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். அது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண உடனே இந்த எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய்களை இந்த மாதிரி கத்தி வச்சு ஹோல்ஸ் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னாக்கா அப்படியே எண்ணெயில் போட்டோன்னே டம்னு வெடிக்கும். ரொம்ப நம்மளுக்கு முகத்தில் செதறும். அதனால் நம்ம அதை ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா பச்சை மிளகாயும் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி தள்ளி நின்று போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தெறிக்கும். அதனால் இப்போ கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை முன்னாடியே நான் வாங்கினப்பயே கழுவி வச்சதுனால இப்போ கழுவலை. நீங்கள் ஒரு வேளை கழுவுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் துணியை வச்சு ஒத்தி எடுத்துகிட்டு அப்புறமா போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எண்ணெயில் போடும்போது அது தெரிச்சு ரொம்ப நம்ம மேலே தான் தெரிக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். நடுத்தரமாக வதங்கின பின்னாடி எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி இந்த ஊறுகாய்க்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஊறுகாய் இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாயில் செய்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ரொம்ப காரமாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் நிறையா கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சமநிலையாக இருக்கும். அந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கருவேப்பிலையிலையும் பச்சை மிளகாயும் நீர் சத்து இருக்கும். அதனால் அதே போதும். தண்ணி ஊற்ற நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்காது, கெட்டு போகும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றுறத அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த புளியை சுடுதண்ணியில் ஊற வச்ச புளியை போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அந்த சுடுதண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி இன்னும் அரைச்சோன்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். அதிலே கொஞ்சம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான கல் உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்க்கவே க்ரீனாக சூப்பராக அந்த புதினா சட்னி மாதிரி இருக்குது. இதை வதக்கணுன்னே எப்படி மாறுதுன்றதை பாருங்கள் வாங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 50க்கு எண்ணெய்க்கு மேலே ஊற்றினா தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். நான் ஒரு 50, 60 ml ஊற்றிருக்கேன் எண்ணெய். இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது கூட நம்ம காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கும் போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த சாப்பிடும்போது நம்மளுக்கு
பல்லில் வந்து கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி எடுத்து வச்சுருக்க நட்ஸு, இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு பொரித்து எடுத்தோடனே இந்த பருப்புங்கள்லாம் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி நம்ம அந்த இதை விழுத ஊற்றிக்கலாம். முன்னாடியே ஊற்றினோன்னா அந்த பருப்பு வந்து சவக்கு சவக்குன்னு இருக்கும், ஊறுகாயை கெட்டுரும். அதனால் வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றுங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த பருப்பெல்லாம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுத அந்த எண்ணெயில் ஊற்றுங்க. அந்த எண்ணெயில் ஊற்றினோன்னா நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி மேலே எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே மூடி இருக்கும். இது நல்லா வதங்கி அந்த ஊறுகாய் வந்து எண்ணெயெல்லாம் இழுக்கணும், உள்ளே இழுத்து வெளியே விடணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் நடுத்தரமாக வந்து அடுப்பை வச்சு மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெயை குடித்தோடனே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரம் நம்மளுக்கு போதுமா அப்படின்னு கேட்டாக்க பத்தாது. இந்த பச்சை மிளகா வந்து நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் 2 சரிசமமாக போட்டிருக்கிறதுனால காரம் பத்தவே பத்தாது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டேன். வதக்கின பின்னாடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தயம், ஜீரகம் அதெல்லாம் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த பொடியை போட்டோன்னே ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே எடுத்து இறக்கிட்டு நம்ம ஆற வச்சு ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சோன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.